ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் டியூஸ்டே ஈவினிங். இன்றைக்கி நைட்டுக்கு டிஃபன் வேணால் சாதமே சாப்பிட்டுக்கலான்ட்டு புளி சாதமும் காலிஃப்ளவர் சில்லியும் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். புளி சாதமும் காலிஃப்ளவர் சில்லியும் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்து ஒரு 3-4 டேஸ் ஆச்சு. ஸோ இதை ரெடி பண்ணிடலான்ட்டு காலிஃப்ளவர்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணி வச்சு இறக்கிட்டோன்னு வைங்களேன். அது வந்து புழுவெல்லாம் எதாக இருந்தாலும் செத்துடும். அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு தேவையான மசாலா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டீயை போட்டு குடிக்கலான்னு போனால் பால் வாங்கலை. ஸோ அந்த அமுல் ஸ்ப்ரேயை வந்து பால் பவுடர் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ அமுல் ஸ்ப்ரேயில் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சில்லிக்கு மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தண்ணியெல்லாம் வடிகட்டின பிறகு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் சிக்கன் மசாலா அதையும் போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்டில் அரைக்கல, கடையில் தான் வாங்கினேன். ஸோ இந்த பிராண்ட் வாங்கியிருந்த ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் நம்ம வீட்டில் அரைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி இல்லை. ஸோ எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு எல்லாத்தையும் பிசைஞ்சு ஒரு பக்கம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நேற்று செவ்வாய்க்கிழமையில் முருகருக்கு போய் கொஞ்சம் விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு கொஞ்சம் கஷ்டம் கடனெல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் புளியோதரை தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த புளியோதரை வந்து நான் வந்து அம்மா செய்கிற மாதிரி தான் நான் செய்வேன். எப்பவுமே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு செய்வேன். நான் கடுகு சீரகம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு அதெல்லாம் பொரிஞ்ச பிறகு புளி கரைச்சி அதில் ஊற்றிட்டு 2 காஞ்ச மிளகாய் கூட சேர்த்து போடுவேன். ஸோ புளியை கரைச்சிட்டு ஒரு பக்கம் அதையும் ரெடி பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டு சாதம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் புளி சாதத்துக்கு சாதம் போட்டு கிளறி ஒரு பக்கம் வச்சுட்டேன். நேற்றுன்னு பார்த்தா நல்லா மழை வர மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கரண்ட்டு போயிடும். அதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலான்ட்டு காலிஃப்ளவர் சில்லியும் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். காலிஃப்ளவர் சில்லி வறுக்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ பாப்பாவுக்கு புளி சாதத்தை போட்டு காலிஃப்ளவர் சில்லி வச்சு நைட் டின்னர் வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக சாப்பிட்டு முடிக்கிறதுக்கும் கரண்ட்டு போகிறதுக்கும் கட்டுறதுக்கு சரியான மழை நேற்று. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ஷார்ட் வீடியோ பார்க்கலாம்.